ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸு ஆரி ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரேமில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சைட்லலாம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, மடித்து தைச்சிக்கோங்க. அந்த ப்ளவுஸில் இருக்கிற த்ரெட்டு வந்து நம்மளுக்கு இழுத்துக்கிட்டே வரும், பிரிஞ்சிக்கிட்டே வரும். அதெல்லாம் வந்து பிரியாத இருக்கும் இந்த மாதிரி மடித்து தைக்கும் போது. அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து நம்ம ஸ்டிச்சில் மாட்டி மாட்டி டிஸ்டர்ப் பண்ணோம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மடித்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாத வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் 2 பக்கமும் மடித்து தைச்சிருக்கேன். நான் எப்போதுமே இந்த மாதிரி தான் மடித்து தைச்சி போடுவேன். அடுத்தது பிகினர்ஸ்லாம் வந்து ஆரி ஒர்க் போடும்போது ஃப்ரேம் வந்து போடும்போது பாருங்கள், இந்த மாதிரி போடுவாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல நல்லா டைட் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், இந்த கிளாத் பாருங்கள், இந்த இடத்துல லூஸாக இருக்குது. இந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது. சைடில் நம்ம ஃப்ரேமை சுற்றியும் இந்த மாதிரி நான் இப்போ வந்து இழுக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இழுத்துட்டு ஃப்ரேமை சுற்றியும் டைட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு இழுக்கக்கூடாது, கிளாத் வந்து டேமேஜ் ஆயிரும். நீங்கள் ஓரளவுக்கு ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இழுத்த பிற்பாடு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி துணி சுருக்கம் இல்லாத நீங்கள் வந்து சுற்றி இழுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா டைட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட் வைக்கும் போது நம்ம வந்து நல்லா சுருங்காத ஸ்டிச் வந்து போடலாம். கிளாத்தும் வந்து சுருங்காது, உங்களுக்கு ஸ்டிச் போடுறதுக்கும் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம இப்போ ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். இப்போ ஸ்டிச் போட ஆரம்பிக்கும் போது பாருங்கள், இந்த லைன்லேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. நம்ம 2வதாக போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்பயும் நீங்கள் ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது ஒரு பேக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்ததும் பீட் ஒர்க் வந்து போடக்கூடாது. ஒரு 2 or 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போடணும். பாருங்கள், எப்போதுமே நம்ம ஒரு லைன் செயின் போட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே தான் ரிவேர்ஸ் திருப்பி போடணும். நீங்கள் த்ரெட்டை அறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு இருந்து போட்டு வரக்கூடாது. நம்ம போட்டதுலேயே வந்து இந்த மாதிரி பக்கத்துலேயே ரிவேர்ஸ் செயின் போட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு வரணும். அந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக தெரியும். நான் வந்து காப்பர் கலர் ஜரியில் 3 லைன் போட்டிருக்கேன். பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம பீட் ஒர்க் பண்ணலாம். நான் வந்து ஒரு லைன் சீனி பாசி கொடுக்குறேன். சீனி பாசி எப்பயும் கொடுக்கும்போது 2 பீடாக கொடுத்துட்டு வாங்க. இப்படி கொடுத்தா தான் நம்ம வந்து ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை எடுத்ததும் அந்த பீட்லாம் வந்து நம்மளுக்கு தூக்கிட்டு இருக்காது. அப்போ தான் ஒர்க்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் வந்து கோல்டன் கலர் சீனி பாசி வந்து யூஸ் பண்ணுறேன். நான் காப்பர் கலர் சீனி பாசி வந்து யூஸ் பண்ணல. இது வந்து காப்பர் கலர் பார்டர் தான் இந்த சேரீயோட பார்டர் வந்து. ஆனால் நான் அது யூஸ் பண்ணல, ஏன் அப்படின்ட்டு நான் வீடியோ எண்ணில் சொல்கிறேன். பாருங்கள், அடுத்தது நம்பர் 4 சைஸ் பீடு வந்து நான் வச்சுருக்கேன். நம்பர் 4 சைஸ் பீடு ஸ்டிச் பண்ணும் போதும் நம்ம ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணணும். அடுத்தது சீனி பாசி கொடுத்துருக்கேன், கோல்டன் கலர் சீனி பாசி அந்த நம்பர் 4 சைஸ் பீடு பக்கத்தில் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்பர் 3 சைஸ் பீடு கூட யூஸ் பண்ணலாம் 4 சைஸ்க்கு பதிலாக. இப்போ இந்த லைன் முடிக்க போகிறோம். நம்ம கரெக்டாக அந்த பீடுக்கு நேராக கொண்டு வந்து முடிஞ்சிடுவோம். பாருங்கள், எண்ணாட் போட்டுக்கலாம். எண்ணாட் போடும்போது இந்த லூப்பை இழுக்கிறீங்களா, இழுக்கும் போது நீங்கள் நீடியில் வந்து இழுக்கக்கூடாது, அடியில் த்ரெட்டை மட்டும்தான் இழுக்கணும். அப்படி இழுக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக நாட் விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நாட்டு தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அடியில் இந்த மாதிரி நீடியில் விட்டு இப்படி இழுத்து விட்டிங்க அப்படின்னா அந்த லூப் வந்து உள்ளே போயிடும். அடுத்தது நான் வந்து பீட் லோடிங் கொடுக்க போகிறேன். பீட் லோடிங் கொடுக்கறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட்டை வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். மேலே வந்து சிக்ஸாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம், கம் போட்டு ஒட்டியும் நீங்கள் வந்து போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கேப் விட்டுக்கணும். ஒரு லைன் இந்த சீனி பாசி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லைன் அளவுக்கு கேப் விட்டுக்கணும். அப்படி விட்டு போடும் போது நம்மளுக்கு அந்த லோடிங் வந்து கரெக்டாக இருக்கும். நிறையவும் கேப் விட்டுறக்கூடாது. நீங்கள் லோட் பண்ணும்போது அந்த கேப் தனியாக தெரியும். பாருங்கள், இந்தளவுக்கு கேப் விட்டால் கரெக்டாக இருக்கும். அது மேலேயே நல்லா ஜிக்ஸாக் செயின் போட்டுக்கோங்க. இப்போ பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது அது மேலேயே பீட் லோடிங் பண்ணுவோம். பீட் லோடிங் வந்து த்ரெட் லோடிங் மாதிரியே தான். பாருங்கள், ஒரு பேக் செயின் போட்டுட்டு நான் 4 பீடு வந்து போட்டுக்கிறேன். நம்ம வந்து சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி லாக் செயின் போட்டுட்டு பீட் இல்லாத ஒரு லாங் செயின் போட்டு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பீட் போடணும்.
இப்போ வந்து அந்த த்ரெட்டு பைப்பிங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதை வந்து கவர் ஆகிற வரைக்கும் எத்தனை பீடு வந்து கொடுத்தா கவர் ஆகுதோ அத்தனை பீட் கொடுக்கலாம். இப்போ 5 or 6 பீடு வந்து கொடுக்கலாம், கொடுத்தா கவர் ஆயிரும். நான் வந்து 5 பீட் கொடுக்குறேன். 5 பீட் கொடுத்துட்டு ஒரு லாக் செயின் போட்டுட்டு, அப்புறம் பீடு இல்லாத ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக் செயின் போட்டு இப்போ வந்து பீட் லோட் பண்ணுறோம். பாருங்கள், இனிமேட்டுக்கு வந்து 6 பீடாக வந்து கொடுக்குறேன். நான் எப்பயும் பீட் லோடிங் பண்ணும்போது ஒரே மாதிரி பீட் வந்து கொடுத்து லோட் பண்ணலாம். இப்போ 5 பீட் கொடுக்குறீங்க அப்படின்னா 5 பீடே கொடுத்து நீங்கள் லோட் பண்ணிட்டு வரலாம். அப்படி லோட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் பீட் லோடிங் கொடுக்கும்போது நல்லா ஸ்லாண்டிங்காக வந்து அந்த லைன் இருக்க மாதிரி நீங்கள் பீட் லோட் பண்ணிட்டு வரணும். அப்படி லோட் பண்ணால் தான் அந்த பீட் லோடிங் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த பீட் லோடிங் பண்ணும்போது நம்ம கரெக்டாக அந்த பைப்பிங் த்ரெட் வந்து கரெக்டான கேப்பில் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த சைடில் பாருங்கள் உங்களுக்கு அந்த கேப் வராது. இல்லைன்னா வந்து அந்த நடுவில் கேப் வரும். பாருங்கள், இப்போ முடிக்கும் போது பாருங்கள், நம்ம 6 பீடாக போட்டு வந்தோம் இல்லையா, இப்போ வந்து முடிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் தான் த்ரெட் வந்து வெளியில் தெரியுது. அந்த இடத்துல வந்து எத்தனை பீட் கொடுத்தா த்ரெட்டு கவர் ஆகுமோ அத்தனை பீட் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ 3 பீட் கொடுத்தா எனக்கு த்ரெட்டு கவர் ஆகுது. இப்போ 3 பீட் கொடுத்துட்டு அடுத்தது 2 or 1 பீட் வந்து கொடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து 2 பீட் கொடுக்குறேன். 2 பீட் கொடுத்து எண்ணாட் போட்டுக்கலாம். நான் பீட் லோடிங்க்கே வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன், எப்படி பீட் லோடிங் வந்து ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே ஸ்லாண்டிங்காக ஒரே மாதிரி இருக்கும். அடுத்தது பீட் லோடிங் பக்கத்தில் நான் சீனி பாசி ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், எப்பயுமே இங்கே ஒரு ஸ்டிச்சை ஆரம்பிக்கும் போது பேக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கணும். நான் இதுக்கு காப்பர் கலரு சீனி பாசி தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன், ஆனால் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா அந்த காப்பர் கலரு சீனி பாசி வந்து என்னோடய கைக்கு வந்து கருத்துருது. ஆனால் நான் போடுறதுக்கு முன்னாடி பாக்ஸில் வச்சுருக்கும் போது வந்து நல்லாயிருக்கு, ஆனால் போட்ட பிற்பாடு வந்து கருத்துருது. ஏற்கனவே நான் ஒரு ப்ளவுஸுக்கு போட்டுட்டு உடனே நம்ம போட்டு முடிக்கங்குள்ளாரையே வந்து கருத்துருச்சு. அப்புறம் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆரி ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களும் அப்படி தான் இந்த மாதிரி ஒரு டைம் போட்டுட்டு கருத்துருச்சான். அது என்ன தான் குவாலிட்டியான பீடை வந்து யூஸ் பண்ணாலுமே ஒரு சிலர் கைக்கு காப்பர் பீடு வந்து கருத்துரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காப்பர் பீடில் ஸ்டிச் போடும்போது நீங்களும் கவனமாக இருங்க, அதுக்காக தான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நான் இந்த மாதிரி திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஸ்டோன் மாதிரின்னு சொல்ல முடியாது, பீட் மாதிரி இருந்தது. நான் இதை வந்து ½ இன்ச்சு கேப் விட்டு ஒட்டியிருக்கேன். பாருங்கள், ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன். இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்தெந்த அளவுக்கு வந்து ஒட்டணும் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒட்டுங்க. அப்படி ஒட்டும் போது தான் உங்களுக்கு வந்து எல்லாம் ஒரே மாதிரி நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இதை சுற்றி சீனி பாசி கொடுக்க போகிறேன். ஒரு பேக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. பாருங்கள், பேக் செயின் வந்து அந்த ஷார்ப் எட்ஜுக்கு நேராக வந்து ஒரு பீட் அளவு விட்டு கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீட் அளவு விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஷார்ப்பாக முடிக்கிறதுக்கு. எப்பயுமே நீங்கள் வந்து 2 பீடாக வந்து சீனி பாசி கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பீடாக கொடுக்கலாம். அது வந்து இன்னமும் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ நான் 2 பீடாக கொடுக்குறேன். பாருங்கள், இந்த ஷார்ப் எட்ஜில் வரும்போது நம்மளுக்கு இதோட கரெக்டாக இருக்கும். ஏற்கனவே அந்த பீடு வந்து கொஞ்சம் ஷார்ப் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பீடு கொடுத்து அதை வந்து நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு நம்ம திலகம் ஷேப் முடித்ததும் அடுத்தது வந்து ஆரம்பிக்கும் போதும் நீங்கள் ஒரு லாக் செயின் இந்த மாதிரி பேக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. பேக் செயின் வந்து அந்த திலகம் ஷேப்பு ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனில் ஒரு பீட் அளவுக்கு நீங்கள் கேப் விட்டுட்டு அதிலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். பாருங்கள், அதுலேருந்து 2 பீடாக கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் அப்படி ஆரம்பிக்கும் போது தான் அந்த திலகம் ஷேப்பில் வந்து முடிக்கும் போது நல்லா ஷார்ப்பாக உங்களுக்கு முடிக்க முடியும். பாருங்கள், இப்போ எல்லா திலகம் ஷேப்லேயும் பீட் வந்து சுற்றி கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த நடுவில் வந்து நான் அந்த கிளிப்ஸ்டோன் ஒட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஸ்மால் சைஸு கிளிப்ஸ்டோன் வந்து ஒட்டுறேன் நடுவில். நீங்கள் இந்த மாதிரி நீடியில் லைட்டாக கம்மை வந்து தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நீடியில் ஒட்டிகிட்டே வந்துடும். இந்த மாதிரி இங்கே ஈஸியாக வந்து ஒட்டலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. அடுத்தது வந்து இந்த கிளிப்ஸ்டோன் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் கொஞ்சம் கேப் இருக்குது. அதில் வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். நான் வந்து 8 கவுண்ட் எடுத்திருக்கேன் நார்மல் நீடில் நம்பர் வந்து நார்மல் நீடில் நம்பர் வந்து 7. இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிக்கணும். சுற்றிட்டு ஒரு கையில் வந்து நம்ம அந்த த்ரெட்டை இழுத்து பிடிச்சிட்டு அடியில் இருக்க நீடியில் வந்து நம்ம இழுக்கணும். பாருங்கள், கையில் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு இழுங்க, இல்லைன்னா சிக்கு விழுந்துடும்.
பாருங்கள். இப்போ வந்து நான் நீடியில் வந்து எடுக்கிறேன். எடுத்துட்டு நல்லா நூலை வந்து நல்லா இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிட்டு நீடியில் சுற்றிட்டு நீங்கள் அந்த கையை வந்து விடக்கூடாது. அப்படியே இழுத்துட்டு அப்படியே கையை மாற்றிட்டு நல்லா இழுத்து பிடிச்சிக்கோங்க த்ரெட்டை. இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு அடியில் வந்து நீடியில் எடுங்க. இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு நாட் வந்து நல்லா விழுந்துடும். சில்க் த்ரெட்டில் போடும்போது நம்மளுக்கு சிக்கு விழாது. நான் அந்த கிளிப் ஸ்டோனுக்கு 2 பக்கமும் வந்து 2 ஃப்ரெஞ்ச் நட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது சென்டரில் மேலே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நட் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி 3 பக்கம் நான் போட்டுக்கிறேன். நான் வந்து நார்மல் நீடியில் 8 கவுண்ட் எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 சுற்று நீடியில் சுற்றுறேன். நீங்கள் வந்து 16 கவுண்ட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சுற்று சுற்றியே போடலாம். நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 16 கவுண்ட் எடுத்து ஒரு சுற்றி சுற்றி போடலாம். நீங்கள் சின்னதாக வேணும், அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி போடணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக எடுத்து அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2 3 சுற்று வந்து சுற்றி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இதில் அங்கங்கே புட்டா டிசைன் போடலாம். அடுத்த வீடியோவில் வந்து நான் புட்டா டிசைன் வந்து எப்படி மார்க் பண்ணி போடுறதுன்னு சொல்கிறேன். மார்க் பண்ணி போடுறதுன்னா அந்த டாட் பிடிப்போம் இல்லையா நம்ம ப்ளவுஸில், அந்த டாட் வந்து எந்த இடத்துல பிடிப்போம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி புட்டா டிசைன் போடுறது அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.